இப்பொழுது நாம் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக நாம் வேதத்திலிருந்து முதலாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 13 வரைக்கும். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தியிலே எந்த குற்றமும் சாட்டப்படாத ஒரு சபை பிலதெல்பியா சபை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை, நம்முடைய சபைக்கு, ஊரப்பாக்கம் சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த பகுதியில் தான் அடங்கி இருக்கிறது. திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஊரப்பாக்கம் பகுதியிலே, இந்த ஊழியத்தின் பாதையிலே நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்று பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்று ஊரப்பாக்கம் செருபாபேல் பெந்தேகோஸ்தே சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருந்தார். யோசேப்புக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். யோசேப்பு தரிசனத்தை பார்த்தான். பார்த்த நாளிலிருந்தே அவனுக்கு வாழ்க்கையில எதிர்ப்புகள், பிரச்சனைகள், பொறாமைகள் எல்லாம் வந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு வாசலை திறந்து வைத்து விட்டார். அங்கே நான் வாசிக்கும் போது, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் திறந்துட்டா எந்த மனுஷன் நினைச்ச முடியாது, பூட்டவே முடியாது. அல்லேலூயா. ஆக யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாசலை திறந்து விட்டார். ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்து விட்டார். அதை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. யோசேப்புக்கு அவங்க சகோதரருக்கு என்ன பிரச்சனை? இவன் பார்த்த சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்பதுதான் யோசேப்புடைய சகோதரருடைய நோக்கம். அதனால சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இவனை கொலை செய்யணும்னு என்ன செய்தாங்க, அவங்க திட்டம் பண்றாங்க. இந்த யோசேப்பை கொலை செய்துட்டா இவனுடைய சொப்பனம் என்ன செய்யும், நிறைவேறாம போயிடும் அப்படின்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. சொப்பனத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. வாசலை திறந்தது யாரு? கர்த்தர் வாசலை திறந்திருக்கிறார். எவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில அந்த சகோதரர் நினைச்சாங்க, இவனை கொலை பண்ணிட்டா சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. கொலை செய்ய முடிஞ்சிச்சா? முடியல. சரி, அவனை தூக்கி குழியில போட்டாங்க, அங்கிருந்து சாகட்டுன்னு சொல்லி. அப்படியும் சாகலை. ஆண்டவர் அவங்களுடைய சிந்தனைகளை மாற்றினார். அவனை என்ன செய்யலாம், சரி கொலை செய்ய வேண்டாம், இங்கே இருந்தால் தானே சொப்பனம் நிறைவேறும், இவனை ஒரு அடிமையாக வித்துட்டோன்னு சொன்னால் இனி காலத்துக்கும் இவன் என்ன செய்ய முடியாது, நம்ம வீட்டு பக்கம் வர முடியாது, ஊர் பக்கமும் வர முடியாது. யார் அவனை அடிமையாக வாங்குறார்களோ காலகாலமாக அவனுக்காகவே உழைத்து அவன் அங்கே சாகட்டும் என்று சொல்லி அவனை அடிமையாக விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? சொப்பனம் நிறைவேறக்கூடாது, அவ்வளவுதான் அவங்களுடைய நோக்கம். சொப்பனம் நிறைவேறக்கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருந்தாங்க. கொலை செய்யவே ரெடியா இருந்தாங்க. கொலை செய்யலை, இப்போ அடிமையா வித்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி. என்ன நிம்மதி? யோசேப்பு அடிமையா போயிட்டான், எங்கேயோ போயிட்டான். இனிமேல் அவன் சொப்பனம் என்ன செய்யாது, நிறைவேறாது. என்ன அப்படின்னா, அவன் சொப்பனத்தில் என்ன பார்த்தான், அவனுடைய சகோதரர்களும் பெற்றோர்கள் எல்லாம் இவனை வணங்குவது போல அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் இருந்தது. அல்லேலூயா. அதனாலதான் அவங்க பார்த்தாங்க, இந்த சொப்பன் நிறைவேறிச்சுன்னா நம்மெல்லாம் இவனை போய் வணங்கணும், அதனால இதை நிறைவேற விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணி இவனை எப்படியோ அடிமையா வித்துட்டு இப்போ அவங்க நிம்மதியா இருக்காங்க. சொப்பனை நிறைவேறாது, அதான் அவங்களுக்கு கதை முடிஞ்சு போச்சு
அப்படின்னு சொல்லி அவன் செத்துட்டான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ போத்திபார் வீட்டிலே யோசேப்பு இருக்கிறான். அந்த வீட்டில் அவனுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைத்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். பெரிய ஒரு உயர்வு கிடைத்தது. அந்த உயர்வை பார்த்து பிசாசுக்கு என்ன செய்யல, பொறுக்கலை. அல்லேலூயா. இவன் சொப்பனத்தை நிறைவேற்ற விடக்கூடாது என்பதில் யாருக்கும் ஒரு எண்ணம், பிசாசுக்கும் ஒரு எண்ணம். இவன் சொப்பனம் நிறைவேறக்கூடாது, இவன் இப்படியே ஓய்ந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது, இவன் கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பாவத்தில் விழுத்தல்ற மாதிரி ட்ரை பண்ணான். அல்லேலூயா. என்ன பாவத்தில் விழுந்துட்டா முறிஞ்சு போச்சு, தரிசனம் எல்லாம் கெட்டு போயிடும், தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. இல்லை பாவத்தில் விழுத்தல்றதுக்கு நித்தம் 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 அவன் பிசாசான முயற்சி செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அந்த யோசேப்பு பாவத்தில் விழுறதாகவே இல்லை, பாவத்தை விட்டு விலகி ஓடியே போனான். அல்லேலூயா. யோசேப்பு எஸ்கேப் ஆயிட்டாரு. பார்த்தா நீ ஓடி போறியா, உன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதுலேயும் என்ன செய்தான், அவனை தூக்கி சிறைச்சாலையில் போடும் அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏற்கனவே அடிமை, இவன் போய் சிறைச்சாலையில் இருந்தால் அவனை யார் வெளியே கொண்டு வர்றது? யாருமே கொண்டு வர முடியாது. அந்த ஊரில் அவனுக்கு யாருமே இல்லை, யாரும் முன் வர மாட்டாங்க. அவ்வளோதான், சிறைச்சாலையிலேருந்து சாக வேண்டியதான். இப்போ பிசாசு நினைச்சிருப்பான், அவ்வளோதான்டா அவன் கதை முடிஞ்சு போச்சு, உன் சொப்பனம் என்ன செய்யாது, நிறைவேறாது. அல்லேலூயா. உன் தரிசனம் நிறைவேறாதுன்னு நினைச்சான். ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் அங்கே சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாசலை திறந்தா யாரும் தடுக்க முடியாது. அவனுக்கு எத்தனை பிரச்சனை வருது பாருங்க. ஆனா அவனுக்கு ஆண்டவர் திறந்த வாசல் திறந்ததுதான், அவனுக்கு கொடுத்த சொப்பனம் தான், அவனுக்கு கொடுத்த தரிசனம் தான். அதை தடுத்து நிறுத்த ஒருவராலும் முடியவில்லை. போத்திபார் என்பவன் அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன், அவனாலையும் முடியல. அல்லேலூயா. இப்போ அங்க சிறைச்சாலை என்ன நடக்குதுல எல்லாம் தெரியும். இப்போ யோசேப்பை கூப்பிடுற ஒரு சூழ்நிலை வருது. ராஜா யோசேப்பை அழைத்து அனுப்புகிறார். அவ்வளவுதான், யோசேப்புடைய சிறைவாசம் முடிவுக்கு வந்தது. ஒரு 2-3 வருஷம் தான் சிறையில் இருந்தார். இப்ப யோசேப்பு அழைக்கப்பட்டு பார்வோனின் சமூகத்தில் நிற்கிறான். பார்வோனுடைய சொப்பனத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. யோசேப்பு இப்போ சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொன்னான். ஆகவே அந்த பார்வோன் சொன்னான், நீதான் இந்த தேசத்துக்கு அதிகாரி, நான் பேருக்கு நான் பார்வோன், ஆனா உன்னுடைய கண்ட்ரோல்ல தான் தேசமே இருக்கணும் சொல்லி அவனுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து அவனை உயர்த்தி வைத்தான். இப்போ சொப்பனம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் அவனை வணங்க ஆரம்பித்தார்கள், எல்லாரும் அவனை நாட ஆரம்பித்தார்கள், எல்லாரும் யோசேப்பை தேட ஆரம்பித்தார்கள். கானான் தேசத்தில் இருக்கிற அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய பெற்றோர்களும் அவனுடைய குடும்பத்தாரும் எல்லாரும் இப்போ வர வேண்டியது வந்தது. யோசேப்பை வணங்க வேண்டியது வந்தது. யோசேப்பு கண்ட தரிசனம் அப்படியே நிறைவேறினது. அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. தேவன் நம்முடைய சபைக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேவன் வாசலை திறந்து வைத்திருக்கிறபடினாலே அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில சொப்பனத்தை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். எத்தனை மனிதர்கள் அதற்கு எதிராய் வந்தாலும் அத்தனை மனிதர்களையும் தாண்டி யோசேப்புடைய சொப்பனம் நிறைவேறியே தீர்ந்தது. அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை கூட நம்ம பைபிள வாசிக்கலாம். அதுல யோசேப்பு குறித்து வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து அடுத்த பகுதி போலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. ஆதியாகமம் 49:23-24. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவனின் கரத்தால் பலத்தன. ஆமென். அல்லேலூயா. வில் வீரர் அவனை மனவடிவாக்கினார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. வாசிங்க.
போதும். அல்லேலூயா. ஆகவே சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அல்லேலூயா. சர்வ வல்லவர் வாசலை திறந்திருக்கிறார், ஒருவரும் பூட்ட முடியாது. வில் வீரர்வனை மனவடிவாக்கினார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. தேவன் வாசலை திறந்திருக்கிறபடினாலே யாரும் அடைக்க முடியாது. தாவீதை குறித்து நான் வேதத்தில் பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையிலையும் தாவீதும் அப்படிதான். அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அபிஷேகம் இருந்தது, அவனுக்குள்ள தரிசனம் இருந்தது. தேவன் தாவீதை அபிஷேகித்தார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த வாலிபனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அந்த தாவீதை தேவன் அபிஷேகித்தார் ராஜாவாக. அல்லேலூயா. அவன் ராஜாவாக கூடாது என்பதற்காகவே சவுல் அவனை துரத்தி கொண்டே இருந்தான். சவுலுடைய நோக்கமெல்லாம் என்னது? தாவீது ராஜாவாக கூடாது. வேற தாவீதுக்கு மேல வேற பிரச்சனை கிடையாது. அவன் திருடவோ ஏதோ கொள்ளையடிக்கவோ இல்லை. ஏன் தாவீதை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கலன்னா, இவன் ராஜாவா வரக்கூடாது. ஆனா அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அவனுக்கு அந்த வாசலை திறந்தது கர்த்தர். அப்படி இருக்கும்போது யார் தடுக்க முடியுமா? தேசத்தின் ராஜா தான். அவன் நினைச்சா நான் ஒரு ராஜா, நான் நினைச்சா உன்னை என்ன செய்வேன்? கொல்லுவேன், உன்னை கொலை பண்ணுவேன். அவன் துரத்தி கொண்டே போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்துச்சா? நடக்கல. அவன் ராணுவத்தோட எத்தனையோ முறை தாவீதை பின்தொடர்ந்து போனான். அவன் இருக்கிற இடத்தை சுற்றிலும் வளைத்தான். ஆனாலும் தாவீதை தொடக்கூட முடியவில்லை சவுல் ராஜாவினாலே. அல்லேலூயா. பிசாசு எப்படியாலும் இந்த தாவீதை கொண்டு விட வேண்டும் என்று நினைத்தான். நடக்கல. காரணம், வாசலை திறந்தது கர்த்தர், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. சவுல் காலமெல்லாம் போராடி கடைசியில சவுல் செத்தே போனான். ஆனா தாவீது உயிரோடு இருந்தான். அல்லேலூயா. சவுலின் குமாரர்கள் செத்து போனார்கள், ஆனால் தாவீது உயிரோடு இருந்தான். சவுல் மட்டுமா? அடுத்தது இந்த தாவீதுக்கு எதிராக யார் வந்தது? அவனுடைய சொந்த மகனே வந்தான். அவனுடைய சொந்த பிள்ளைகள் எழும்பி நான் ராஜா, நான் ராஜா என்று சொல்லி ஒவ்வொருவரும் எழும்பினார்கள். தாவீது என்ன செய்தான்? காட்டுக்கு ஓடி போனான். ஆனாலும் தாவீதுடைய தரிசனத்தை யாராலும் தடை பண்ண முடியவில்லை. தாவீதின் தரிசனத்தை தடை பண்ண ஒருவராலும் முடியவில்லை. காரணம், அவனுக்கு அந்த வாசலை திறந்தது கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே தாவீதுடைய வந்ததான எதிர்ப்புகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எத்தனையோ தடை வந்துச்சு. இந்த தாவீதை ராஜாவாக கூடாது, அவன் ராஜாவாக விடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் நடந்தது. ஆனாலும் அது எதுவுமே வாய்க்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தது கர்த்தர், அபிஷேகத்தை கொடுத்தது கர்த்தர், இந்த வாசலை திறந்தது கர்த்தர். அதை பூட்ட ஒருவனாலும் முடியவில்லை. அல்லேலூயா. தாவீது ராஜாவாக கூடாது என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டான். கடைசியில இந்த சவுல் ராஜா சொல்ற சில காரியத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24:20 வாசிங்க. 1 சாமுவேல் 24:20. நீ நிச்சயமாய் ராஜாவா இருப்பாய் என்றும் போதும். அல்லேலூயா. யார் சொல்றது? சவுல் ராஜா சொல்றான். இவன் தான் முயற்சி பண்ணா இந்த தாவீதை கொலை செஞ்சிடணும், இவன் ராஜாவா வரக்கூடாது, நான் தான் ராஜாவா இருப்பேன், எனக்கு பின்னாடி யோனத்தான் தான் ராஜாவா இருக்கணும் இவன் திட்டம் பண்ணான். ஆனா இப்போ போராடி 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 பார்த்தான். முடியாத பட்சத்துல இந்த இடம் நமக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இந்த இடத்துல சவுல் தாவீதின் கையில சிக்கி கொண்டான். ஆனாலும் தாவீது அவனை கொலை செய்யல. அப்பந்தான் அவன் சொன்னான், நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய். அல்லேலூயா. யார் ராஜாவாக கூடாது என்று நினைத்தார்களோ அவர்களே சொன்னார்கள், அவனே சொன்னான். அல்லேலூயா. காரணம், கர்த்தர் வாசலை திறந்திருக்கும் போது எந்த மனுஷனும் அடைக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப சொல்லிட்டான். அதுக்கு பிறகும் பிசாசு இவனை விடாம இன்னொரு முறையும் முயற்சி பண்ணி வர்றான். 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 26, 25. 1 சாமுவேல். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். பாருங்க, இப்போ அதே சவுல் சொல்றான், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா.
You are blessed. தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அதை தடுக்க ஒரு மனிதனாலும் முடியாது. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனுக்கு வாசலை திறந்தால் அதை தடுக்க ஒருவரால முடியாது. எத்தனை பேருடைய பொறாமையோ எரிச்சலோ அல்லது மந்திரவாதமோ பில்லி சூனியமோ எது வேணாலும் நடக்கட்டும், தேவன் திறந்து வைத்த வாசலை அடைக்க ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அது தேவன் நினைச்சா மட்டும்தான் அடைக்க முடியுமே தவிர, அவரை தவிர இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எந்த பிசாசும் அடைக்கவே முடியாது. அல்லேலூயா. கடைசி வரை முயற்சி பண்ணி பார்த்தான், நடக்கவே இல்லை. அப்பந்தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தால் உன் ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவரால முடியாது. தேவன் திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, ஈசாக்கு ஆபிரகாமுடைய மகன். இந்த ஈசாக்கை கர்த்தர் சந்தித்து ஆபிரகாமுடைய காலத்துக்கு பின்பதாக அவனோடு கர்த்தர் இடைப்பட்டார், அவனோடு பேசினார், அவனை சந்தித்தார், அந்த ஈசாக்கோடு வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தினார். அந்த ஈசாக்கை கர்த்தர் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 26ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, ஈசாக்கு ஆண்டவர் சொன்னபடி அந்த தேசத்திலே குடியிருந்து விதை விதைத்தான். கர்த்தர் 100 அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. இதை பார்த்து பொறாமப்பட்டு அந்த அபிமெலேக்கு தேசத்தின் ராஜா ஈசாக்கை நோக்கி சொன்னா, நீ எங்களை விட்டு என்ன செய், போ. அல்லேலூயா. எங்களை விட்டு போய்விடு. எங்கேயோ இருந்து வந்த நீ இன்னைக்கு எங்களை பார்க்கலும் பெரிய மனுஷனானாய், பலத்தவனானாய், பெரிய மனுஷனாயிட்டேன். இனிமேல் இங்க இருக்காத, நீ ஓடியே போயிரு. அந்த ராஜா மிரட்டுறான், அவனை துரத்துறான். ஈசாக்கு வேற வழி கிடையாது. தேசத்தின் ராஜாவை துரத்தும் போது அவன் எப்படி அங்க இருக்க முடியும்? அவன் செய்தான், அங்கிருந்து புறப்பட்டு போனான். ஆபிரகாம் காலத்திலே அவர் தோண்டின துறவுகள் எல்லாம், தூர்த்துப்பட்ட துறவுகள் எல்லாம் மீண்டும் இவன் தோண்டினான். உடனே இவங்க வந்துட்டாங்க, இதெல்லாம் எங்க ஏரியா, எங்க இடம், இங்க எந்த துறை தோண்டினாலும் அது எங்களுக்குள்ளதுதான் அப்படின்னு வாக்குவாதம் பண்ண வந்தாங்க. அல்லேலூயா. அவனுக்கு எதிரான போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. ஆனா ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ண ஒருவரால முடியவில்லை. அல்லேலூயா. கடைசியாக ஒரு துறவை தோண்டினான், அதற்கு ரெகபோத் என்று பெயர் இடப்பட்டது. அப்ப சொன்னா ஈசாக்கு, கர்த்தர் இப்பொழுது என்ன செய்தார்? நம்மை பலுகும்படிக்கு செய்தார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா ஒருவரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. கடைசியா இப்ப என்ன நடக்குது? ஈசாக்கு வர வர பெரிய மனுஷனாயிட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான், ரொம்ப வளர்ந்து மகா பெரிய மனுஷனாயிட்டான். அவனை துரத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், மிரட்டினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஒடுக்கினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஆசீர்வாதத்தை தடை பண்ண ஒருவரும் முடியவில்லை. காரணம், ஈசாக்கு வாசலை திறந்தது கர்த்தர். அல்லேலூயா. எவன் அதை மூட முடியும்? ஒருவனும் மூட முடியாது. இப்ப என்ன நடக்குது? யார் இவனை துரத்துறாங்களோ அவனே இவனை பார்க்கறதுக்கு என்ன செய்றாங்க? அந்த ராஜா தன் பிரபுக்களோடு தன்னுடைய சிநேகிதரோடும் இந்த ஈசாக்கை தேடி வர்றான். அல்லேலூயா. வந்து என்ன சொல்றான் பாருங்க, 29ஆம் வசனத்தை வாசிங்க. உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று அந்த வார்த்தையை சொல்லுகிற பாத்தீங்களா? நம்ம அங்கே இந்த வார்த்தை என்ன செய்தோம்? வாசிச்சோம். தாவீதுடைய வாழ்க்கையில சவுல் சொன்னான், எல்லா சத்துருக்கள் அவனை ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துருக்களுக்கு நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று தெரிந்து விட்டால்
அவர்கள் நிச்சயமாய் தலை குனிந்து போவார்கள். அல்லேலூயா. அவர்கள் உன்னோடு வந்து உடன்படிக்கை பண்ணுவார்கள். தாவீதை ஆசீர்வதிச்சதும் கடைசியில சவுல் ராஜா தான். அல்லேலூயா. ஈசாக்கு இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்னது யார்தான்? அவனுடைய எதிரியாகிய அபிமெலேக்கு ராஜா. அவன் சொன்னான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் இந்த உலகத்தில் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க ஒவ்வொருவராலும் முடியாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவங்க அடிமையாக 430 வருஷம் வாழ்ந்தாங்க. அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவங்க எகிப்தியர் எவ்வளவோ ஒடுக்குறாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுத்துறாங்க. எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அல்லேலூயா. எகிப்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த எகிப்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி கொண்டு வரலான்னு சொல்லி ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் அனுப்புகிறார். மோசேயும் ஆரோனும் அங்கே என்ன செய்கிறார்கள்? சென்று அவர்களை எப்படியாகிலும் வெளியே கொண்டு வந்துடுறான்னு பார்த்தா அந்த பார்வோன் விடவே இல்லை. நமக்கு தெரியும், 10 முறை அவங்களை என்ன செய்தான்? ஏமாத்தினான். ஒவ்வொரு வாதையா ஆண்டவர் அனுப்பினாரு. ஒவ்வொரு வாதையும் வந்த உடனே பயப்படுவான். பலபடி இல்லை நான் விட மாட்டேன் அப்படிம்பான். எவ்வளவோ முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் எகிப்திலிருந்து எப்படியோ நீங்க தயவு செய்து நீங்க போயிட்டு வாங்க ராசான்னு அனுப்பி வச்சுட்டான். அல்லேலூயா. நீங்க போனா போதும். இல்ல எங்களுக்கு என்ன வேணும்? ஜுவல்ஸ் வேணும். ஏப்பா என்ன வேணாலும் கொண்டு போ. உனக்கு கம்மல் வேணுமா கொண்டு போ, மூக்குத்தி வேணுமா கொண்டு போ, கொலுசு வேணுமா கொண்டு போ, செயின் வேணுமா கொண்டு போ, மோதிரம் வேணுமா, என்ன வேணுமோ நீ ஆளை விடுப்பா, நீ இடத்த காலி பண்ணா போதும் அனுப்பி வச்சுட்டான். அல்லேலூயா. சரி, பிழைச்சோம் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்தா இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. ஐயோ இந்த ஜனங்களை தெரியாமல விட்டுட்டோம், இனி எவன் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி சேனையோட பின்னாடி வந்துட்டான். அல்லேலூயா. இவங்க அந்த ரூட்டு தெரியாம சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சவன் வந்தான். ஆமா, ஜனங்களே அப்படிதான் நினைச்சாங்க. ஆண்டவர் ரூட்டு தெரியாம அவங்களை சுத்த வைக்கல, இந்த சேனையை முற்றிலுமா அழிக்கும்படியாக அங்கே கர்த்தர் கொண்டு போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் நினைச்சான் நம்மகிட்ட சேனை இருக்கு, நீ போனால் என்ன திருப்பி கொண்டு வந்து நினைச்சான். அந்த சேனையை செங்கடலிலே கர்த்தர் முற்றிலுமா அழித்து போட்டார். அல்லேலூயா. பார்வோன் எவ்வளவு முயற்சி செய்தும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வாசலை அவனால் அடைக்க முடியவில்லை. அல்லேலூயா. இப்போ அவங்க போற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை தான். அல்லேலூயா. இன்று வரைக்கும் இப்பவும் என்ன பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு உலகத்துல? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதை தான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே அந்த தொடர்ந்து போராட்டம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சாங்க, எகிப்திலிருந்து செங்கடலை கடந்து அவர்கள் யோர்தான் நதியை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. செங்கடலை கடந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அங்க வருது. என்னாகமத்தில் நான் வாசிக்கும் போது, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, அவர்கள் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே வந்தார்கள். அல்லேலூயா. இன்னும் யோர்தானை அவங்க என்ன செய்யல, கடக்கல. அல்லேலூயா. அங்கே எமோரியருக்கு செய்த எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட அந்த பாலாக் என்கிற ராஜா ரொம்ப பயந்தான். மோவாபின் ராஜா. அல்லேலூயா. பயந்து அவன் பிலேயாம் என்கிறதான ஒரு பெரிய தீர்க்கதரிசியை கூலிக்காக அழைத்து வருகிற. இந்த கதையில நான் தெரியுனால ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். கூலி கொடுத்து உனக்கு எவ்வளவு வேணாலும் நான் தரேன், எவ்வளவு பணம் வேணுமா, வெள்ளி வேணுமா, தங்கம் வேணுமா தரேன். ஆனா என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை யுத்தம் செய்து என்னால ஜெயிக்க முடியாது. அவங்க கடற்கரை திரளாய் மணலை போல வந்திருக்கிறாங்க. அதனால நீ என்ன பண்ணு, இந்த பிலேயாம் எப்படின்னா, ஒருத்தனை சபிச்சா அவன் கண்டிப்பா சபிக்கப்படுவான், ஒருத்தனை ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படுவான். அதனால இவனுக்கு எவ்வளவு கூலி வேணாலும் தரேன், இந்த ஜனங்களை சபிச்சா அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே சாபமா போயிடுவாங்க, நான் யுத்தம் பண்ணி அவங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரபுக்கள் எல்லாம் அனுப்பி அவர்கள் என்ன செய்கிறான், அந்த பிலேயாமை அழைத்து கொண்டு வருகிறான். அல்லேலூயா.
அதற்கு முன்பாக கர்த்தர் பிலேயாமிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தையை தான் இப்ப வாசிக்க போறோம். என்னாகும் 22:12 வாசிங்க. பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலேயாம் போலாம், ட்ரை அங்க போய் முயற்சி பண்ணலாம் நினைச்சான். ஆண்டவர் சொன்னாரு, நீ போகவும் வேண்டாம், அவங்கள சபிக்கவும் வேண்டாம். நீ சபிச்சாலும் அது நடக்காது. காரணம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. They are blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவளை நீ சபிக்க முடியாது, சாபம் அங்க வலிக்காது. அதுல நீ போகாதன்னு சொல்லி கேட்கல, பழையபடி போனா போய் என்ன செய்தான்? சபிக்க ட்ரை பண்ணா சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. சபிக்க போன வாயை கர்த்தர் திருப்பி விட்டுட்டாரு. அல்லேலூயா. அந்த வாய் அவங்களை சபிக்க முடியாம அவங்கள ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை சொல்லி ஆசீர்வாதத்தை கொட்ட வச்சுச்சு. அல்லேலூயா. அதனால அந்த ராஜாவுக்கு ரொம்ப பயம், ரொம்ப கோபம் வந்து, நீ ஓடியே போயிரு, நான் உன்னை சபிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தா நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கிற. ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே அவனை பார்த்தாலே நடுக்கமா இருக்கு. ஊரே நடுங்குது, நாடே நடுங்குது, உலகமே நடுங்குது. நீ வேற இங்க வந்து இவங்க இன்னும் ஆசீர்வதிச்சேனா நாங்க செத்தே போயிடுவோம், நீ முதல்ல ஓடிப்போ அப்படின்னு அவன் கோபத்தோட அவனை என்ன செய்தான்? எச்சரித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்காக ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தால் அதை ஒருவனும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய மந்திரவாதியா இருந்தாலும் அவனால் அதை செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவனால் தடுக்க முடியாது. தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை பூட்ட ஒருவனும் முடியாது, ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆமென். இயேசுவே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் பிலேயாமை பார்த்து சொன்னார், you shall not curse the people, they are blessed. நீ அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். சத்துரு நம்மை பார்க்கும்போது சத்துருவே சொல்லுவான், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களை என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். தேவன் இந்த ஊரப்பாக்கம் சபைக்கு, இந்த ஊரப்பாக்கத்தின் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஓ ரபகன சகன ரபகனமா. ஆமென். எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்த்திருந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமான இந்த வார்த்தைகளுக்காக, அன்று பிலதெல்பியா சபைக்கு சொன்ன வார்த்தை இன்று ஆண்டவர் நம்முடைய இந்த ஊரப்பாக்கம் செருபாபேல் பெந்தேகோஸ்து சபைக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். எத்தனை பேர் இதற்கு எதிராய் வந்தாலும் அத்தனை எதிர்ப்புகளை மீறி, அத்தனை தடைகளை முறியடித்து தேவன் நிச்சயமா நிறைவேற்றுவார்.